ப்ளூ கலர் போட்டு உடச்சி அதை மஞ்சள் கலர் பெயிண்ட் தடவி தண்ணிக்குள்ள தூக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அடி. 69% பொசிஷன்ஸ் பை பிரேசில் அண்ட் ஒன்லி 31% பை ஜப்பான். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் அவங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா ஆடின ஆட்டம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கோல் அடித்த உடனே த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆன் பீக். லெட் இட் பி ஃப்ரம் மேன் மார்க்கிங் ஆர் பாசிங் ஆர் ப்ரெஸ்ஸிங், எல்லாமே அக்யூரேட்டாக இருந்துச்சு. பட் பிரேசில் வர் லேட்டர் ஆன் பிளெஸ்ட் பை காட்ஸ். நல்ல வேலை நான் நினச்சது நடக்கல. ஏன்னா எங்கள் மொத்த பிரேசிலுமே வினிஷியஸ் ஜூனியர் அண்ட் கூனியாவோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட மொத்த கேமே கொண்டு போவாங்கன்ற பயம் இருந்துச்சு. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேம் கேசிமிரோ, ரயன் அண்ட் மார்டினெல்லி அந்த கடைசி கோல் அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பூனையெல்லாம் பறக்க விட்டேன். பட் ஐ செட் பிஃபோர் தி கேம் வாஸ் பிளெஸ்ட் பை காட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் பார்க்குறேன் ஜெர்மனி ஒரு பக்கம் அடித்து ஓட விட்டுருக்கானுங்க, இன்னொரு பக்கம் நெதர்லாண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா அவர் எம்எல்ஏடா, ஏதோ ரவுண்ட் ஆஃப் 16 போயாச்சு. இனி நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, சைட்ல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல